கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அவர் அரசியலுக்குள்ள அடி எடுத்து வைக்காமையே கிங் மேக்கர் தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து பாட்டிலேயே, அவர் சினிமாக்குள்ளேயே தான் இருந்தார், அவர் அரசியலுக்கு வரல. ஆனா இவருடைய பாட்டிலேயே வந்து அவரை வந்து மன்னன் ஆக்கி காமிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட இன்னைக்கும் எல்லாருமே அதை பத்தி ரொம்ப பெருமையா, அவருடைய பாடல்கள் எவ்வளவு முக்கியத்துவமாச்சு அவர் நாட்டை ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் வந்து திடீர்னு சில கவிஞர்கள் வருவாங்க, அந்த காலத்தில் எழுதுந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் எழுதுனேன் சார், இப்போ எங்கே எனக்கு பாட்டு சரியா யாரும் புதுசாக மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கு. என்ன அவங்கெல்லாம் இருக்கும்போது கொடுத்தாங்க, இப்போ இல்லைன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எழுத சொல்லுவேன். சில பேர் நல்லா எழுதிடுவாங்க, சில பேர் கடைசி நேரத்தில் அப்படியே முழிப்பாங்க அந்த ரெக்கார்டிங். அப்போ அடுத்த பாட்டு வாலி சார் எழுதுறதுக்காக நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் அவர் வர்ற நேரம் வந்து அடுத்த பாட்டுக்கு இந்த பாட்டே ஒன்றும் முடிஞ்சிருக்காது. அப்போ வந்து அப்படியே மண்டையை உடச்சிட்டு உட்காந்துருப்பேன். வந்து நீ பாட்டு பார்க்கலாமாயா அப்படிம்பாரு. இல்லைண்ணே ஒரு ப்ராப்ளம் ஒன்று, என்னண்ணே இப்படி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், அதனால் வந்து அது சரியாக வரல, அது ஒரு இன்னொரு 7-8 லைனு தேவைப்படுது அப்படிம்பா. டியூனை போடு அப்படிம்பாரு. அப்புறம் டியூனை போட்டோடனே அந்த புது கவிஞருக்காக டக்குன்னு வார்த்தைகளை சொல்லுவார். நான் அவசரமாக எழுதி ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பா. அப்புறம் அவனை அனுப்பிச்சதுக்கப்புறம் சொல்லுவார், ஐயோ உதவி பண்ணு, திறமை இருக்கவனுக்கு உதவி பண்ணு, நீ பாட்டில் பாவப்பட்டு உதவி பண்ணனா இங்கே உங்ககிட்ட இன்னைக்கு வந்து அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, அடுத்து இன்னொரு டைரக்டர் மாட்டிக்குவான், இன்னொரு ப்ரொடியூசர் மாட்டிக்குவான். ஏன்னா அவன் பிரமாமா எழுதியிருக்கான, அவனை கூப்பிட்டு எழுதுன்னு சொன்னோம்னா அங்கே அந்த நேரத்துக்கு நான் இருப்பேனா இல்லை இன்னொருத்தர் இருப்பேனா, எல்லாரும் எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன். புது ஆளுங்கன்னா கூட டெஸ்ட் பண்ணி பண்ணுவோன்னு. இன்னைக்கு உதாரணத்துக்கு வாலி சார் அவர்கள் வந்து இங்கே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு. அது மாதிரி அவருக்கு விழா, அவர் சந்தோஷப்படணும். ஆனால் அவர் வந்து இத்தனை கவிஞர்களுடைய வாரிசுகளை எல்லாம் கூப்பிட்டு பாண்டியராஜன் வந்து அதை முதல்ல டச் பண்ணா. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சமாச்சாரம் தான். அதே மாதிரி வந்து அவருடைய இந்த ஒரு குணத்தில் வந்து எம்எஸ்வி பற்றி இந்த புக்கில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னென்னா, எம்எஸ்வி சாரை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து நான் திங்க சோறு இல்லை, ஆனால் எம்எஸ்சி மீட் பண்ணதுக்கப்புறம் சோறு திங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த புஸ்தகத்தில் ரொம்ப உருக்கமாக கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சார்லி எல்லாம் கூட ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக பேசினாங்க. சார்லி பேசும்போது குறிப்பிட்டாப்புல இதெல்லாம் என்னென்ன வி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்டயே வி கோபாலகிருஷ்ணன் வந்து பல தடவை, ஐயோ உன் படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கூடியா, எனக்கு நெடுநாள் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன திடீர்னு வி கோபாலன் சார், நானும் சினிமாவில எல்லாம் பார்த்துருக்கேன், வாலி சார் வந்து இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது